Taste the Daily. கும்பகோணம் அருகே திருநாய்கள் கடித்ததில் 50க்கும் மேற்பட்ட நாட்டு கோழிகள் உயிரிழந்தன. பழவந்தான் கட்டளை விவேகானந்தர் நகரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனது தோட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நாட்டு கோழிகளை வளர்த்து வந்தார். இந்நிலையில் இரவு கூண்டிற்குள் புகுந்த திருநாய்கள் அங்கிருந்த நாட்டு கோழிகளை கடித்து குதறியதில் 50க்கும் மேற்பட்ட நாட்டு கோழிகள் உயிரிழந்தன. திருநாய்களை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. கிட்டத்தட்ட 52 கோழி நேற்று நைட்டு 4 மணி அளவுல நாய் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கூண்டு எல்லாத்தையும் பிச்சு அத்தனை கோழியையும் கடிச்சு துப்பிடுச்சு. இந்த தெரு முழுக்க கிடக்குது கோழி. விடிஞ்சு பார்த்தா நாங்க கிட்டையும் போக முடியல. அந்த நாய் திருப்பி எங்களை ஏத்து வந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு பிடிஓ மாட்ட புகாரா கொடுத்துருக்கோம். புதுச்சேரியில் ஊதியம் குறைவாக கொடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 25 பேருந்துகள் வாங்கப்பட்டு அவை தனியார் மூலம் இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் தங்களுக்கு ஊதியம் குறைவாக வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டி மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் ஓட்டுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள வாகன நிறுத்துமிடம் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மாவட்ட கருவூல அலுவலகம் எதிரே அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கான வாகன நிறுத்துமிடம் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் அசம்பாவிதம் ஏற்படும் முன்னர் இந்த வாகன நிறுத்துமிடத்தை சீரமைக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசு அலுவலகங்களில் உள்ள கட்டடங்களை கூட திறனற்ற திமுக அரசு முறையாக பராமரிப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.